வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். நடிகர் துர்விக்ரமும் நடிகை அனுபமா பரமேஸ்வரனும் காதலிக்கிறதா நிறைய தகவல் சோஷியல் மீடியால வெளியாச்சு. ஆனா அதை உறுதிப்படுத்துற விதமா துருவ் மற்றும் அனுபமா எங்கேயுமே இவங்க நேரடியா அதுக்கு பதில் சொல்லல. ஆனா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ற போஸ்ட் மூலமா மறைமுகமா இவங்க காதலிக்கிறத தெரியப்படுத்திட்டு வந்தாங்கன்னு பலருமே சோஷியல் மீடியால இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. இவங்க தனித்தனியா சோஷியல் மீடியால போட்டோஸை ஷேர் பண்ணாலும் இவங்க ஷேர் பண்ற போட்டோஸோட பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபேன்ஸ்மே இவங்க ரெண்டு பேர்த்தோட போட்டோஸையும் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படிதான் ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா அவங்க காதலிக்கிறத மறைமுகமா வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. சோ அதே மாதிரி தான் துருவ் மற்றும் அனுபமாவும் இப்படி போட்டோஸை ஷேர் பண்றாங்கன்னு இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி சோஷியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அனுபமா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்கிற ஒரு போஸ்ட் மூலமா அனுபமாக்கும் துருவுக்கும் பிரேக்கப் ஆயிட்டதா சோஷியல் மீடியால ஒரு தகவல் பரவிட்டு வருது. அந்த போஸ்ட்ல அனுபமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை விட்டுட்டு தான் முன்னாடி போகணும். இன்னைக்கு தான் எனக்கு உண்மையான நிம்மதி கிடைச்சிருக்கு. இனிமே என்னோட லைஃபை நான் என்னோட இஷ்டத்துக்கு வாழ போறேன். யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியதில்ல, எந்த பயமும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா என்ன நானே திரும்ப கண்டுபிடிச்சு ஒரு காலத்துல மறந்து போன சந்தோஷத்தை திரும்ப அனுபவிக்க போறேன். அதே மாதிரி நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்டேன். ஆனா அதை சொல்ல அனுமதி எனக்கு அப்ப கிடைக்கல. இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ ஆல். என் கூட நீங்க எல்லாருமே நிக்கிறதுக்கும் என்னை நம்புறதுக்கும் உங்க அன்பால என்னோட வாழ்க்கையை நிரப்புறதுக்கும் ரொம்ப நன்றி. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு சொன்னதில்லை, ஆனா எப்பயுமே அதை உணர்வேன். எனக்கு தேவைப்படும் போது உங்களோட மெசேஜஸ், பிரேயர்ஸ், கைண்ட்னஸ் எல்லாமே தவறாம என்னை வந்து சேரும். நான் மறுபடியும் மீண்டு வர உதவி செஞ்ச யூனிவர்ஸ்க்கு நன்றி. நான் குணமாகறதுக்கும் சுதந்திரமா வாழ்றதுக்கும் எனக்காக நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில பயம் இல்லாம நடக்கிறதுக்கும் இது ஒரு புது ஆரம்பம். அதே மாதிரி போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது யாரோட அப்ரூவலுக்கும் நான் வெயிட் பண்ண தேவையில்லை. என்ன சாங் போடணும்னு கேட்க தேவையில்லை. எந்த கேப்ஷன் போடணும்னு மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்றது ஃபன்னா இருக்கு அப்படின்னு அனுபமா பரமேஸ்வரன் ரொம்ப ஆதங்கப்படுற வகையில இந்த கேப்ஷனா போட்டிருக்காங்க. இவங்களோட கேப்ஷன்ல மறைமுகமா இவங்க ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல சந்திச்ச கொடுமைகளை தான் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பலருமே பேசிட்டு வராங்க. சிலர் அனுபமா பரமேஸ்வரன் துருவிக்ரமா அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அனுபமா பரமேஸ்வரன் இதுக்கு முன்னாடி துருவிக்ரமா ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறது உறுதியா தெரியல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி அனுபமாவோட போஸ்ட் மூலமா பலருமே அவங்களுக்கும் துருவிக்ரமுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு பேச தொடங்கி இருக்காங்க. துருவிக்ரமோ இல்லனா அனுபமா பரமேஸ்வரனோ இதுக்கு நேரடியா பதில் அளிச்சாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.